வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மருமகனால் அடித்துக் கொல்லப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரின் சடலம் அடக்கம். தீவிர விசாரணையில் வெளியான உண்மை தகவல். யாழில் துர்நாற்றத்துடன் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார். நடந்தது என்ன? தாங்க முடியாத அளவிற்கு மீண்டும் உயரப்போகும் எரிபொருள் விலை. அரசாங்கம் வெளிப்படுத்தும் முக்கிய தகவல். கொழும்பு வவுனியா சொகுசு பேருந்தில் பயணித்தவருக்கு பயண முடிவில் நேர்ந்த சோகம். அதிர்ச்சியில் உறைந்த மற்ற பயணிகள். நடந்தது என்ன? யாழ்ப்பாணத்தில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றின் களஞ்சிய சாலை. மீட்கப்பட்ட பாரிய அளவிலான எரிபொருட்கள். அதிகரித்த எரிபொருள் விலை. அனுரவுக்கு அறிவுரை கூறும் நாமல். வெளியிடப்பட்ட கருத்துக்கள். நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்திய கிணற்றில் பெண்கள் மீட்கப்பட்ட சம்பவம். மற்றொரு பெண் அரங்கேற்றிய சினிமாவை மிஞ்சும் கொடூரம். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். நாட்டில் உச்சம் தொட்ட எரிபொருள் விலைகள். அடுத்தடுத்து பல்வேறு சேவைகளில் அதிகரிக்கப்படும் கட்டணங்கள். வளைகுடாவில் அதிகரிக்கும் போர் பதற்றம். இலங்கை விவசாயிகளுக்கு வந்த புதிய சிக்கல். எதிர்நோக்கவுள்ள பாரிய நெருக்கடி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் இறுதி சடங்கு நேற்று இடம்பெற்று அவரது பூதவுடல் கோம்பியன் மணல் இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதற்கு முன்பாக யாழ்ப்பாணம் சொண்டுக்கொள்ளி பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிகள் நடைபெற்றன. பின்னர் பூதவுடல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் மற்றும் கல்விசார் அல்லாத ஊழியர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். குறித்த விரிவுரையாளர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனது மகளும் மகளின் கணவரும் இணைந்து மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதலில் கொல்லப்பட்டு அவரது உடல் தனங்களப்பு பகுதியில் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரும் திருகோணமலை பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் விரிவுரையாளரின் மகன் மேற்கொண்டு தகவல் வழங்கலின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததுடன் சடலத்தையும் மீட்டனர். இந்நிலையில் குறித்த விரிவுரையாளரின் இறுதி சடங்கு நேற்று அவரது இல்லத்தில் நடைபெற்றதை அடுத்து பின்னர் பூதவுடல் கோம்பையன் மணல் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெருமளவான எரிபொருட்கள் நேற்று மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ஓரளவு பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தின் களஞ்சிய சாலையொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4700 லிட்டர் டீசல், 800 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 400 லிட்டர் மண்ணெண்ணெய் ஆகியவை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் போலீசார் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கு பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, நேற்று குறித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதி மக்கள் சந்தேகமடைந்துள்ளனர். அந்த வீட்டில் வசித்து வந்த நபர் சில நாட்களாக வெளியே நடமாடாததை கவனித்த மக்கள் இது குறித்து அவரது உறவினர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற உறவினர்கள் வீட்டை திறந்து பார்த்தபோது அங்கு வசித்து வந்த ஆணொருவர் சடலமாக காணப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர்கள் மருதங்கேணி காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மேற்கொண்டு ஆரம்ப விசாரணைகளில் சடலமாக மீட்கப்பட்டவர் செம்பியன்பற்று வடக்கு பகுதியை சேர்ந்த சிவமாலை செல்வசிங்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் சந்தேக நபர்கள் 3 கைது செய்துள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் மூலம்
காஞ்சரங்குடா பகுதியை சேர்ந்த தம்பதியினர் மற்றும் ஒரு இளைஞன் என மூவர் நேற்று இரவு வவுணதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை வவுணதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாயொருவர் காணாமல் போனார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரது குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் உடலும் மீட்கப்பட்டது. விசேட குற்ற விசாரணை பிரிவு மற்றும் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது குறித்த தாயை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி மற்றும் அவருடன் இருந்த பெண் குறித்து தகவல்கள் கிடைத்தன. வந்தாறு மூலை ஆலையடி வீதியில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு மறைந்திருந்த 26 வயதுடைய பெண்ணை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையின் போது 34 வயதுடைய அவரது கணவர் மற்றும் அவரது 22 வயதுடைய தம்பி ஆகியோர் வவுணதீவில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி சம்பவ தினமான வியாழக்கிழமை வந்தூர் மூலையில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து கொக்கட்டி சோலை பகுதிக்கு சென்று பின்னர் ஆயத்தியமலை பகுதிக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது வவுணதீவு பிரதேச செயலக அலுவலகத்திற்கு முன்னால் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி எங்கே போவதாக கேட்டுள்ளனர். அவர் மட்டக்களப்பு நகருக்கு போக போவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த பெண் தாங்களும் அங்கு செல்வதாக கூறி வருமாறு அழைத்துள்ளார். அதற்கு இளம் தாய் முச்சக்கர வண்டியில் போக பணம் இல்லை என கூறிய போது 100 ரூபாய் தந்தால் போதும் என தெரிவித்து இளம் தாயையும் குழந்தையையும் ஏற்றிக்கொண்டு நகரை நோக்கி பயணித்துள்ளனர். அப்போது தான் அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துக் கொண்டே நகரை வந்தடைந்து குழந்தையுடன் இளம் தாய் இறங்கியுள்ளார். இறங்கிய அந்த இளம் தாய்க்கு பின்னால் குறித்த பெண்ணும் தானும் வருவதாக தெரிவித்து பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அங்கு அவர் அடகு வைத்து தங்க ஆபரணத்தை மீட்டெடுத்துக் கொண்ட பின்னர் குறித்த பெண் தாங்கள் மீண்டும் வவுணதீவு செல்வதாகவும் உங்களுடன் இன்னொருவரை ஏற்றி குறைந்த கட்டணத்தில் கொண்டு சென்று விடுவதாகவும் தெரிவித்து அவர்களை மீண்டும் ஆட்டோவில் ஏற்றியுள்ளார். வளைகிரவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாறு போத்தலை குடிப்பதற்கு கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த முச்சக்கர வண்டி வளைகிரவு பாலத்தை கடந்து தாண்டியடி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கு முச்சக்கர வண்டியை நிறுத்திய போது அதிலிருந்து குறித்த பெண் இறங்கியுள்ளார். அங்கு காத்திருந்த 22 வயதுடைய இளைஞன் முச்சக்கர வண்டியில் ஏறிக்கொண்ட போது மயக்கத்தில் இருந்த இளம் தாய் தன்னை இறக்கி விடுமாறு கூறிய நிலையில் முற்றாக மயக்கமடைந்துள்ளார். இதையடுத்து அவரது கழுத்திலிருந்து 5 பவுன் தாலிக்குடி மற்றும் 1 பவுன் தங்க சங்கிலியை கலற்றி கொள்ளையடித்துக் கொண்டு குழந்தையை கொத்தியப்புளை வயல் பகுதியில் வீசி எறிந்துவிட்டு மயக்கமடைந்த இளம் தாயை தாந்தாமலை பகுதியில் உள்ள நெல்லிக்காடு வயல் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி வீட்டுக்கு சென்றுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்டு தங்க ஆபரணங்களை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களிடம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த போலீஸ் உயரதிகாரி தெரிவித்தார். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்து சொகுசு பேருந்தில் பயணம் செய்த குடும்பஸ்தர் ஒருவர் பேருந்துக்குள்ளேயே உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, அதிகாலை கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி புறப்பட்டு தனியார் சொகுசு பேருந்தில் குறித்த நபர் பயணம் செய்துள்ளார். பின்னர் பேருந்து வவுனியாவை அடைந்த போது அவரது உடல்நிலை தொடர்பாக சந்தேகம் ஏற்பட்டதால் பேருந்து நடத்துனரும் சாரதியும் உடனடியாக அவரை வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அவரை அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக வைத்தியசாலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் மட்டக்களப்பு கல்முனை பகுதியை சேர்ந்த 55 வயதுடைய அலாவுதீன் என்பவரே உயிரிழந்துள்ளார். அவர் புத்தளம் பகுதியிலிருந்து பேருந்தில் ஏறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைந்தால் மே மாதத்தில் எரிபொருள் விலை தாங்க முடியாத அளவிற்கு உயரக்கூடும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தாமாக முன்வந்து நுகர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வுக்கான காரணங்களை விளக்குவதற்காக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வு இருந்த போதிலும் 1 லிட்டர் டீசலுக்கு ரூபாய் 100 மற்றும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ரூபாய் 20 சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார்.
உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கப்பல்களுக்கான பாதுகாப்பு கட்டண உயர்வு ஆகியவற்றால் நாட்டில் எரிபொருள் விலைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். தாங்க முடியாத அளவுக்கு விலைகளை உயர்த்த வேண்டியிருக்கும் நம்மில் எவராலும் வேறுவிதமாக கணிக்க முடியாது. ஆனால் அண்மை காலத்தில் விலைகளை உயர்த்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை. ஓரளவுக்காவது விலைகளில் கட்டுப்பாடு இருக்கும் என்று நம்புகின்றோம். அது ஒரு நல்ல நம்பிக்கை. இல்லையெனில் மே மாதத்தின் முதல் நாளில் விலை உயர்வு நிகழும் போது நாம் தாங்க முடியாத அளவுக்கு விலைகளை உயர்த்த வேண்டியிருக்கும். நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் பாடசாலைகள் நடத்துவதை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வுக்கான காரணங்களை விளக்குவதற்காக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். மேலும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியுடன் கல்வி தவணை முடிவடைய உள்ளதாகவும் இதுவரை புதன்கிழமைகளில் மட்டும் பாடசாலைகள் நடைபெறாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் கடந்த காலங்களில் சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பாக ஏற்பட்டிருந்த நிச்சயமற்ற நிலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இயன்றவரை வாரத்தில் 4 நாட்கள் பாடசாலைகள் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளை அதிகரித்ததை தொடர்ந்து சினோபெக் மற்றும் லங்கா ஐஓசி நிறுவனங்களும் தங்களது எரிபொருள் விலைகளை உயர்த்தியுள்ளன. இதன்படி 1 லிட்டர் வெள்ளை டீசலின் விலை 79 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 382 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லிட்டர் சூப்பர் டீசலின் புதிய விலை 572 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேவேளை 1 லிட்டர் 95 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 487 ரூபாயாகவும் 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 398 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லங்கா ஐஓசி நிறுவனம் எக்ஸ்ட்ரா கிரீன் டீசலின் விலை 580 ரூபாயாகவும் எக்ஸ்ட்ரா மைல் டீசலின் விலையை 551 ரூபாயாகவும் எக்ஸ்ட்ரா பிரீமியர் பெட்ரோலின் விலையை 465 ரூபாயாகவும் உயர்த்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இது இப்படி இருக்க நாட்டின் தனியார் பேருந்துகளின் இன்று சுமார் 90% சேவையிலிருந்து விலகியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இன்று அதிக அளவில் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே இன்றைய தினம் பேருந்துகளை இயக்காமல் இருக்க பேருந்து உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதிய பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே பேருந்து சேவைகளை மீண்டும் முன்னெடுக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சமீபத்திய டீசல் விலை உயர்வை தொடர்ந்து பேருந்து கட்டணங்கள் குறைந்தபட்சம் 15% வரை உயர்த்தக்கூடும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் திருத்தியமைக்கப்படும் என்றும் குறைந்தபட்ச மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கான புதிய கட்டணங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்றும் அந்த சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கம் பெட்ரோல் விலையை உயர்த்தியுள்ள நிலையில் முதல் கிலோமீட்டருக்கும் வசூலிக்கப்படும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை 20 ரூபாயால் அதிகரிக்க அனுமதி வழங்குமாறு முச்சக்கர வண்டி சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. தேசிய கூட்டு முச்சக்கர வண்டி மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோகண பெரேரா இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன்று முதல் எரிபொருள் விலைகள் மீண்டும் திருத்தப்பட்டுள்ளதால் அது தங்களது சேவைக்கு பெரிய சவாலாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் சேவையை வழங்க போதுமான எரிபொருள் இல்லாத நிலையில் இருந்த போதிலும் விலை உயர்த்தப்பட்டிருப்பது கடுமையான சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது மரத்திலிருந்து விழுந்த மனிதனை காலை முட்டியது போன்ற நிலை எனவும் அவர் குறிப்பிட்டார். எனவே முதல் கிலோமீட்டருக்கான முச்சக்கர வண்டி கட்டணத்தை 20 ரூபாயால் உயர்த்தும் முன்மொழிவை தாங்கள் முன்வைத்துள்ளதாகவும் மீட்டர் பயன்படுத்தும் ஓட்டுநர்களே இதனை நடைமுறைப்படுத்த முடியும் என்று எல் ரோகண பெரேரா தெரிவித்துள்ளார்.
வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்களை தொடர்ந்து உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட நிலை காரணமாக இலங்கை கடுமையான உரப்பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலை காரணமாக விவசாயத்திற்கு தேவையான அத்தியாவசிய உள்ளீடுகள் மற்றும் உணவு இறக்குமதிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதுடன் விலைகளும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் தொடர்பான அமெரிக்கா இஸ்ரேல் மோதலின் தாக்கத்தால் உர விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக இருக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அறிக்கை குறிப்பிடுகின்றது. அந்த அறிக்கையின்படி இலங்கையின் உர இறக்குமதிகளில் சுமார் 36% ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறுகின்றது. இது தனது இறக்குமதிகளில் 54% அளவில் இந்த வழித்தடத்தை சார்ந்துள்ள சூடானை விட குறைவாக இருந்தாலும் 32% கொண்டு ஆஸ்திரேலியாவை விட அதிகமாக உள்ளது. இந்த நிலைமைக்கு பதிலளிக்கும் வகையில் மேற்காசிய கடற்பாதையில் உள்ள அபாயங்களை தவிர்க்க சீனாவிலிருந்து யூரியா உரத்தை இறக்குமதி செய்யும் திட்டங்கள் உள்ளிட்ட அவசர நடவடிக்கைகளை விவசாய அமைச்சு ஆரம்பித்துள்ளது. உலகளாவிய யூரியா விலைகளும் கடுமையாக உயர்ந்துள்ளன. மார்ச் மாத ஆரம்பத்தில் ஒரு தொன் யூரியாவின் விலை சுமார் $470 அமெரிக்க தற்போது $584 மேல் உயர்ந்துள்ளது. சில சந்தைகளில் இந்த விலை $720 அமெரிக்க வரை சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகளாவிய விநியோக தடைகள் தொடர்ந்தால் இலங்கையின் ஒரு சாதாரண 50 கிலோ யூரியா மூட்டையின் விலை முன்பு இருந்து சுமார் $9,200 $15,000 முதல் $20,000 வரை அதிகரிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போதைய பயிர் பருவத்திற்கான உர கையிருப்பு போதுமானதாக உள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தாலும் எதிர்கால பருவத்திற்கான உர விநியோகத்தில் தாமதம் ஏற்படும் அபாயம் குறித்து விவசாய சங்கங்கள் கவலை வெளியிட்டுள்ளன. உலகளாவிய நிலைமை மேலும் நிச்சயமற்றதாக மாறியுள்ள நிலையில் போதுமான உரக்கையிருப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக தேசிய விவசாய சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கையில் 2 ஆண்டுகளுக்கு போதுமான உரக்கையிருப்பு உள்ளதாக அரசாங்கம் வழங்கியிருந்த உறுதிமொழியை சங்கத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் நிராகரித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் உர விநியோகத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது என்று முன்பு தெரிவித்திருந்த பிரதி விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்னவின் கூற்றுகளுக்கும் அவர் சவால் விடுத்துள்ளார். இந்த இறக்குமதி சார்பு நிலை காரணமாக உலகளாவிய உணவு விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் இலங்கையை அதிகளவில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா, ரஷ்யா அல்லது ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய ஏற்றுமதி நாடுகளில் உர தட்டுப்பாடு ஏற்பட்டால் விவசாய உற்பத்தி குறைந்து அதன் விளைவாக உலகளாவிய தானிய விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என புவிசார் அரசியல் மற்றும் கொள்கை ஆலோசகர் AT மகே தரகமகே எச்சரித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.